ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீனாட்சி அம்மா தாயே, இளாண்டு ஈஸ்வரி அம்மா, வடிவுடை மாணிக்கமே, கச்சி ஏகம்பனே, நிலவார் குழலி அம்மா, அம்மா தாயே எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்தாங்கம்மா. அம்மா, உங்க குலதெய்வத்துக்கிட்ட நீங்க வந்த காரியத்தை சொல்லிட்டேன். எல்லாமே சுகமா இருக்கும், பயப்படாம போக சொல்லு, நான் அவங்க கூட இருக்கேன்னு சொல்லுச்சு. தெய்வம் இருக்கும்மா, எதுக்கும் மனசு கலங்காம இருங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். ரொம்ப சந்தோஷம். இப்பதான் எங்களுக்கு மனநிறைவா இருக்கு. புனிதா, என்னம்மா ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு? பூசாரி சொன்னதை கேட்டல்ல, நீ எதையும் நினைச்சு கலங்காதம்மா. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறேன், வேற எதுவும் இல்லம்மா. சரி, அதெல்லாம் நல்லபடியா நடக்குமா? நம்ம கிளம்பலாமா? சரிங்கய்யா, நாங்க போயிட்டு வரோம். வாங்கம்மா. பொன்னம்மாவை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க, நாங்க வரோம். தைரியமா போயிட்டு வாங்க. வாங்கம்மா. என்னம்மா? என்னம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. பாத்துமா, இந்த குடும்பத்தை நீதாம்மா காப்பாத்தணும் தாயே. அம்மா, புனிதா, புனிதா, புனிதா. அண்ணே, புனிதாக்காவும் அத்தையும் மாமாவும் கோவில் போயிருக்காங்கண்ணே. இன்னுமா அவங்க வரல? என்ன கபிலன், மணிப்புரா ஜோடி இல்லாம தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. காலையிலே அத்தையும் மாமாவும் கோயிலுக்கு போறதா சொன்னாங்க. ஓ அண்ணா, இப்பதான் வரீங்களா? காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா, இருக்கட்டும். புனிதா வந்துட்டோம். அண்ணி வந்துட்டாங்கண்ணே. அவங்க வரத பார்த்துதான் நாங்க கீழே வந்தோம். மாமா, வாங்க மாமா, வாங்க 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 மாமா, உட்காரு உட்காரு. என்னடா கபிலன், நீங்க இப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன், உட்காருங்க. பா, பயங்கரமா இடுப்பு வலிக்குது. கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? உடம்ப கவனிச்சுக்கோங்க புனிதா. டிராவல் பண்ணும்போது கவனமா இருங்க. மாப்ள, மெதுவா தான் காரை ஓட்டிட்டு வர சொன்னேன். அதான் இங்க வந்து சேர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. கோயில்ல நல்ல தரிசனம். என் பேத்தியோட பேரை எழுதி சாமியோட கால் பாதத்துல வச்சு பூஜை பண்ணியாச்சு. அமுதாவுக்கு வாங்கின தாலி கொடியையும் சாமியோட பாதத்துல வச்சு பூஜை பண்ணியாச்சு. அமுதாவோட தாலி கொடியா? என்ன தாலி கொடிமா? இத பூஜை ரூம்ல வச்சுட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். அப்பா, எந்த கோயிலுக்கு போனீங்க? ஏன், கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். இதெல்லாம் உன் ஐடியாவா? டேய், இப்போ உனக்கு என்னதான் தெரியணும்? இல்ல, குலதெய்வ கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாம போக மாட்டீங்களே. எங்க எனக்கும் அமுதாவுக்கும் போட்ட பரிவட்டத்தை திரும்பவும் புனிதாவுக்கு போனோம்னு கேட்டு வந்தீங்களோன்னு நினைச்சிட்டேன்ப்பா, அதான். மாப்ள, அப்ப இவங்க கோயிலுக்கு போனது உனக்கு தெரியாது. அந்த விஷயத்த அமுதா உங்ககிட்ட சொல்லல, அப்படிதானே? டேய் மாப்ள,
எப்பறா அப்படியே ஆஸ்கார்ல நடிச்சு அவார்டு வாங்குற மாதிரி பயங்கரமா நடிக்கிற? அது எப்படி? வேண்டாம், ஏற்கனவே உனக்கும் எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு ஏகப்பட்டது இருக்கு. டேய் டேய் மாமா இருப்பா என்னடா நாளைக்கு நம்ம வீட்ல நடக்க போற ஃபங்க்ஷனுக்காக வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போனோம். டேய் அமுதா கேட்டியா? நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன் உனக்கும் எனக்கும் தான். நம்மள கூடாம இவங்களா போய் வேண்டிக்க போனாங்களாம். மணிகண்டா எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறது தான் உன் வேலையா? அமுதாவையும் உன்னையும் நாளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு அலைய விட வேண்டான்னு நான் தான் சொன்னேன். அதனால நாங்க 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். எல்லாரும் இங்க பாருங்க, இங்க பாருங்க. அது ரொம்ப நேரமா மணிகண்ட சண்டை போடணும்னு நினைக்கிறான். ஆனா மாப்ள அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. டேய் மாப்ள, இங்க பாத்தியா தொட்டிலு உன் பொண்ணு, அதான்டா உன் அண்ணன் பொண்ணு இருக்கால, அவளுக்காகவே ரெடி பண்ணது. எப்படி இருக்கு? அண்ணே, பழைய தொட்டில சரி பண்ணிட்டு ஏதோ நீங்க புதுசா வாங்கின மாதிரி சொல்றீங்க. அமுதா, இது பழைய தொட்டில் தாமா. பழசெல்லாம் நாம மறந்துட கூடாதுல்ல. அதுதானே நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. டேய் மாப்ள, டேய் கொஞ்சம் வழி விடுறா. கபிலன், நீங்க சொல்லுங்க, இந்த தொட்டில பார்த்தா பழசு மாதிரியா தெரியுது? நீங்க சொன்னாதான் பழசம் தெரியுது வல்லவன். அப்படி சொல்லுங்க. யாரு கிட்ட? சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம நாம தொட்டில அலங்காரம் பண்ணணும். எங்க அக்காவே எனக்கு பேத்தியா பிறந்து வந்திருக்காங்க. நாளைக்கு இந்த வீடே கலகலப்பா வேற மாறப்போகுது. அமுதா, யாழினி, பூஜை ரூம்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அங்க நடந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா? வேண்டாம் வேண்டாம், நடந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். அமுதா, உனக்கு வாங்கின தாலி கொடி பூஜை ரூம்ல இருக்கு, அத போய் எடுத்துட்டு வரியா? சரிங்க. புனிதா, கபிலன், அடுத்து இந்த தொட்டில் உங்க குழந்தைக்கு தான்.